திலீப் பாபு சார் கதை கேட்டு இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் அவர் இல்லாமல் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நல்லபடியாக எடுத்து வந்துருக்கு நம்புகிறோம். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம். இந்த நேரத்தில் திலீப் பாபு சார் அவர் வந்து நினைவு கூர்ந்துக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு பேசும்போது இன்னும் உறுதியாக பேச முடியும். வெறும் வாழ்த்தா இல்லாமல் இந்த படம் ஒரு நிச்சயமான வெற்றி படங்கிறத வந்து சொல்ல முடியும். ராமதாசனை வந்து நேரில் பழகும்போது சரி, எங்களுக்கெல்லாம் நாளை இயக்குனரில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர். எங்கள் டீமுக்கே வந்து ராமதாசனை கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. அவரோட இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு தீமே என்னன்னா அது ராமதாசனோட கேரக்டர் தான். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவருடைய கேரக்டர் போலவே அமைஞ்ச இந்த படம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ராமதாசனுடைய வளர்ச்சிங்கிறது நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய சினிமாவில் நிறைய காலங்கள் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு கதை நாயகனாக, ஏன்னா ஹீரோன்னு சொன்னால் அவர் வந்து கோச்சுக்கிறாரு, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வாயை பொத்திடுறாரு. ஸோ ஒரு கதை நாயகனாக அவர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல் படமாக டைரக்டர் கிஷோர் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மிடில் கிளாஸ் அப்படின்றதும் ஏதோ கஷ்டத்தை பற்றி காட்டுற ஒரு படம் கிடையாது. இது உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு அழகான படம். எப்படி இவருடைய பார்ட்னர் காளி அவர் வந்து மெட்ராஸ் மேட்டின்னு ஒரு படம் கொடுத்தாரோ, அதுக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கண்ணு மாதிரி அவரும் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதை போலவே இதுவும் ஒரு நிச்சயமான வெற்றி படம். உங்க எல்லாரும் இந்த படம் ரொம்ப அருமையாக திருப்திப்படுத்தும் நான் உறுதியாக சொல்கிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே எந்த விஷயம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்றத படமாவே இருக்கும். ஸோ மொமெண்டா இல்லை, இந்த படம் வந்து இயல்பாக ஒரு மனித நேயத்தை வலியுறுத்துது. ஸோ அது படம் எடுக்கிறோம், கதை சொல்றோங்க தாண்டி கடைசி என்ன சொல்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மனசுல தங்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசுல தங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தேவையானதா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் திலீப் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் பேர் இந்த ஓப்பனிங்கில் போடும்போது எமோஷன் ஆயிடுச்சு. அவரோட லெகசி கண்டிப்பாக தேவ் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக துரை கூட இருப்பார். துரை ப்ரோ சொன்ன மாதிரி இது திலீப் பாபு சார் செலக்ட் பண்ண ஒரு கதை. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆகணும். அண்டு ராமதாசன் இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு பழக்கம். முண்டாஸ்பட்டியில் அவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா. இன்னைக்கு எனக்கு ஏதாவது கஷ்டம்னா டக்குன்னு அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஆனால் அப்படின்னா அனுப்பிச்சுடுவார். அந்தளவு வளர்ந்துருக்காரு. அந்தளவு ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு ரொம்ப நல்லது நடக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. விஜயலட்சுமி மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்டிங். ஆக்சுவலாக ராமதாசன் இரிட்டேட் ஆகிற மாதிரி எங்களுக்கே இரிட்டேட் ஆகும், என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அடுத்த சீனே வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வெளிப்படுத்தினது ரொம்ப பேலன்சிங்காக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை இயக்குனர் கிஷோர் ப்ரோ ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக ஒரு படம் வந்து முடியும் போது அறம் இருக்கணும், அறத்தோட முடியணும். அந்த அறம் வந்து இந்த படத்தில் இருக்குது. என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. நம்ம டேக் அவேவாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ் படம் அப்படின்னு இதை வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. படக்குழுவில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் பேசும்போது ஏன்னா நீங்களும் ரவிக்குமார் சார் தான் அவரோட ஆரம்பத்தில் இருக்கனால முனிஷ்காந்த் சார் வந்து நீங்கள் அவரோட ராமதாசன் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து உங்களோட பயணம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவரை வந்து அவர் நடித்த படங்களை நீங்கள் உதவி ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்கள் படங்கள்லாம் சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் கதை நாயகனா அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ ஹாப்பி? இல்லை, ஃபஸ்ட்டு இது நானே ஜெயிச்ச மாதிரி தான் இருந்தது ராமதாசன் அது பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவரை எங்கள் படங்களில் வந்து பெரும்பாலும் ஃபன்னாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய சீன்ஸ் வந்து ஃபன்னாகவே தான் பார்த்துட்டே இருந்தேன். பட் இது எமோஷனான படம்ல அப்படின்ட்டு டக்கு நார்மலாக வந்து அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இதையும் என்னால் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மறைவராணியம் 2. ஆமாம், அடுத்து அதான் இப்போ கதை நாயகன் ஆகிட்டாரு. இப்போ கால் ஷீட் கிடைக்கும். ஆமாம், 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்குது. எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறோமோ இல்லையா, ஃபஸ்ட்டு அண்ணன் பேர் எழுதிடுவோம். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.
முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட குருநாதரான ராஜீவன். நான் அவரோட சிசிக்குள்ள. இப்போ இந்த படத்தில் வந்து நான் உள்ள வரதுக்கு காரணம் வந்து துரை சார். ஏன்னா நான் லிஃப்ட்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்ட உடனே ஒரு கதையை வந்து சொன்னார் இயக்குனர். சொல்லும் போதே என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஊர்ல இருந்து வந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே இம்பாக்ட் ஆச்சு இந்த கதை. முதல்ல அதுக்கு என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேமா வந்து நம்ம நின்று வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்து இந்த படம் அது சும்மா ஏனதானமான பண்ண முடியாது. ஏன்னா இந்த படத்துல வந்து ஒவ்வொன்றுமே வந்து செதுக்கப்பட்ட விஷயம்தான். ஸோ இது இல்லாமல் ராதாதேவி சாரோட ஆஃபீஸு, அது இல்லாமல் சாரோட ஆஃபீஸு, இது எல்லாமே வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னா செட்டு போடலாம் அப்படின்னு அவங்க சொன்னப்போ இல்லை சார் லைவாக பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் செட்டு போடுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு கொடுத்து இயக்குனருக்கு எனக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்தது. ப்ளஸ் கேமராமேன் அவரு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அவ்வளோதான் சார். தேங்க்யூ. நான் வந்து டெல்லி சாரை பற்றி மட்டும் பேசிடுறேன். படக்குழுக்கள் கிஷோர் வந்து ரொம்ப நாளாக தெரியும். நான் போகல ஆஃபீஸில் எப்போவுமே இருப்பாரு. வாழ்த்துக்கள் கிஷோர். ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, நானும் கால் பண்ணுறேன். சாரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒரு சின்ன இது ஒரு தடவை நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார், நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன்னு சொன்னப்போ டெல்லி சார் ஃபோன் பண்ணாங்க. அப்போது ஏதோ ஒரு சின்ன சண்டை. அந்த சமயத்தில் வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா 2000 நினைக்கிறேன் 2000 ஒரிஷாவில் வந்து சார் வந்து அந்த பேனல் ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கம்பெனியில். ஒரிஷாவில் வந்துட்டு ஏதோ ஒரு ரூரலில் ரொம்ப தூரமாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மழைக்காலத்தில் செல்ஃபோன் எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே ஃபுல் தண்ணியில் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 27 கிலோமீட்டர் வந்து அந்த பயங்கரமான மலையில் ஒரு இரவில் வந்து நடந்தே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. அப்படி வந்தவர் வந்து 2010 ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அவரோட உழைப்பு. அப்போ அவரோட சம்பளம் வந்து 6000 ரூபாய்ன்னு சொன்னார். ஒரு டவுன் த லைன் ஒரு 10 வருஷத்தில் அவர் வந்து உரிமைன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. 3.5 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். சக்தி ஐயா ரொம்ப நன்றி. அவரை இந்த இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு வந்து எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் படம் டைரக்டர் ஆகிறதுக்காக உதவுனதுக்கு மிஸ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன, உங்களை எங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்றதை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இங்கே இருக்கிற எல்லாத்தோட கதை. அதனால் வந்து இதில் தனியாலாம் ஒன்று கனெக்ட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம அப்பா அம்மா பார்த்துருப்போம், இப்போ நம்மளுக்கு குழந்தைங்க வந்துருச்சு, நம்ம குழந்தை பார்க்கணும், நம்மளும் அப்படியே தான் நினைச்சோம். இன்னும் அடுத்த என்ன சொல்கிறது, அடுத்த லெவலுக்கு போகவே இல்லை. அதனால இந்த கதை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கதை. துரையை பற்றி சொன்னோம், மகிழ்ச்சியாக இருக்குது. தேவ் துறையை 2 பேருக்கும் தேங்க்யூ. வணக்கம். நிறைய படம் ஏரியா, கோயம்புத்தூர் ஏரியா, சேலம் ஏரியா, சென்னை செங்கல் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணது லெபல் வந்து முதல் படம், 2வது படம் மாமன், இது 3வது படம் மிடில் கிளாஸ். தரமான படத்தை நான் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதை வந்து வெற்றியாக்குறது மீடியாக்காரர்களையும் மக்கள்கிட்டையும் அந்த ஆண்டவன்டையும் விட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் பார்த்து அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி பாபு சார் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான். முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாள்ல நம்ம மரணம்
அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷன்ல அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவட்டையும் துறையிட்டையும் சொல்லிட்டு தான் அவர் இறந்திருக்காரு. அந்த அளவுக்கு சினிமா மேல ஒரு காதல். நிச்சயமா அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமா வெற்றி பெறும். எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு திரையரங்கில். பட் அது நடக்கல. கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமா இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தின் முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட் ஷாட் அந்த அபார்ட்மெண்ட்ல லோ ஆங்கில வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு, அதுல மிடில் கிளாஸ்னு போடக்கூடிய அந்த திறன், கண்டிப்பா அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்ல தெரியுது. நிச்சயமா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். கண்டிப்பா டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலிருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் வந்து நீங்க அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், நான் மகான்ல இருந்து துரை, அப்ப இருந்து துரையை பார்க்குறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். துரை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு, டெல்லி பாபு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்த ஒரு மனிதர். அவரும் இவர் மேல நிறைய அன்பு வச்சிருந்தாரு. நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் பவங்க துறை. கண்டிப்பா உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனா உருவாக போறாரு. அந்த மேடையிலும் நான் வந்து வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்னா தான் அவரு, ட்ரெய்லர் லான்ச்னா நீங்க தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பிச்ச டயத்துல அவரு அப்பதான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் ஆரம்பிச்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அப்பதான் பார்த்தேன், முனிஷ்காந்த் ஆச்சு இங்கே உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமா வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயா இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனா கொண்டு வந்திருக்கு. நிச்சயமா ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்க காமெடினா நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமா, மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திரு கனியோட பேசிட்டு இருக்கும் போதுதான் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமா வந்து அஞ்சாதேவா இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமா அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மரா பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்றதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்க வாங்கி பண்றீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது. ஸோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பற்றி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா இருக்கும் சார். மிடில் கிளாஸ், அதான் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த கடைசி ட்ரெய்லர் ஷார்ட்டோட எண்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. மிடில் கிளாஸுக்குள்ள தான் வந்து எல்லா லைஃப்லயும் எமோஷனல்ஸ் இருந்தா கூட மிடில் கிளாஸ்க்குள்ள தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த நிமிஷத்தை விட்டுட்டு. ஸோ அந்த லைஃபை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போகும்போது நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய அடுத்த படத்தை பார்க்கவும் அவளை லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. படத்தை பார்க்கறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ
அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது, பிடிச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம், ரொம்ப எளிமையான கதை. ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் 2 கிரிக்கெட் கேப்டன், 2 நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காமல் இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. லவ் யூ பிரதர், தேங்க்யூ. அண்ணா, உங்கள்கிட்ட இருந்து இந்த படம் சம்மந்தமாக என்ன வார்த்தைகள் வரும்ன்றதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், நிச்சயமாக நல்ல படம். எல்லாரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும். சூப்பர்ண்ணா. ஸோ முனிஷ்காந்த் அவர்கள் இதில் முதன்முறையாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். ஸோ முதன்மை கதாபாத்திரங்களான அவங்க 2 பேரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அதாவது காமெடியன், கதைநாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை கொடுக்கறது இருக்குல்ல, வடிவேலு மாதிரி, ரகுவரன் சார் மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கேமராமேன் சுதர்ஷன், அப்புறம் சந்தோஷுடைய சிசிய பிள்ளை பிரணவ், நீ வந்து உண்மையாக வந்து சந்தோஷுடைய பேரை காப்பாற்றிட்ட. தேங்க்யூ, கிரேட், தேங்க்யூ. நன்றிண்ணா, தேங்க்யூ. சரி, அதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். குட் ஷோ கேவிதுரை ப்ரொடியூசர் சார் அவருக்கு, அப்புறம் இதை ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, கிஷோர், சான் லோகேஷ், டிஓபி சுதர்ஷன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். 2 இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. இந்த பக்கமா 2 இடத்துல கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஏன்னா நான் இதே பிரச்சனை டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். மாதம் ஃபோன் பண்ணி 1ஆம் தேதி ஆனால் 2 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும், எங்கம்மா போகிற அந்த காசுக்குங்கிற ஃபீல்லாம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால கனெக்ட் ஆச்சு படம், எனக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ வாழ்த்துக்கள் படம். உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆமாம், எனக்கு அதான் நிறைய கனெக்ட் பண்ணிக்கின்றது புரிஞ்சுக்கும் போது ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்லலாமா, ஸ்பாய்லர் இல்லாமல்? இதை அந்த பொண்டாட்டி திட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு வலி ஒன்று வரும், பெயின் ஒன்று வரும். நம்ம அன்னைக்கு மாதம் 1ஆம் தேதினா வெறும் கம்மியாக தான் காசு பண்ணி அது 4 மடங்கு ஒன்று கேட்பாங்க. அதில் கண்ணீர் ஒன்று வரும் பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ப்ரெஷர், அந்த டிப்ரெஷன்லாம் ரொம்ப அது ஆண்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச வழி. அவங்க மேலே கோபமும் பட முடியாது. ஏன்னா ஃபோன் நம்பரோட அவங்க பேரை மேலே மாற்றி வச்சுக்கலாம், டோன்ட் அட்டெண்ட் வச்சுக்கலாம், இல்லை நம்ம சதுரபிக்கின்னு மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் வேகமாக பேசுவேன், கண்டுக்காதீங்க. ஸோ அதுதான் டக்குன்னு முடிச்சு நான் போயிடுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜோக்கா பேசினா வியூஸ் நிறைய வரும். நாங்க பசங்க சொல்லி மில்லியன் வந்துருந்தாங்க. நன்றிண்ணா. லைக்ஸ் பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். உங்க படத்தை தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து பார்த்துறோம். நன்றிண்ணா, நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பாபு சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்துட்டு ஆக்சிஸில் ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ணல, பட் நான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது தேவ் கிட்ட. ஏன்னா மியூசியம் முறுக்கில் நான் நடிச்சிருந்தேன், எந்த பேக்கப்பும் இல்லை நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம கதைலாம் வச்சுருக்கோம், அதான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயண்ட் லீப். என்ன எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு ஒரு பயங்கரமான எண்ணத்தில் நான் தேவ் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரொம்ப அப்படியே நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லி பாபு சார் தூரத்துலேருந்து 2 பசங்களை அப்பா பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சார் இந்த மாதிரி நான் சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூசியம் இருக்குன்னு ஒரு படம் ஆதி நான் தம்பியாக பண்ணேன், அதுக்கடுத்து எனக்கு ஆனால் கனவு பெருசாக இருக்குது சார், எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அறத்தை பற்றி கடைசியில் பேசுகிறாங்களோ, எனக்கு படம் பார்க்கும்போது படம் தெரியல, டெல்லி பாபு சார் தான், அங்கே முனிஷ்காந்த் சார் டெல்லி பாபு சார் தான் தெரிகிறாரு எனக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு, அவர் கம்பெனிக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றது வேற, யாருன்னே தெரியாத எனக்கு ஒரு ஒரு கைடன்ஸா, ஒரு மென்டரா, ஒரு அட்வைசரா அவர் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எனக்கு தேவ் வந்துட்டு ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரி. ஸோ டெல்லி பாபு சார் எல்லாருமே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் இண்டப்டட் டு ஹிம். ஒரு பயம் இருக்கும்ல, நான் மிடில் கிளாஸ் தான் நானும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது இல்லை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம் இருந்தது.
அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் படம் நினைவாகி அது வரும்போது இப்போ இன்னும் யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. ஸோ ஐ ட்ரூலி மிஸ் திலீப் பாபு சார் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எங்கள் கூட வேலை பார்த்தவங்க எங்களோட தம்பிகள் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி இருக்காங்க. ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி இஸ் நத்திங் பட் ஃபேமிலி. ஸோ துரைனா இருக்காங்க. ஸோ குட் ஷோ எல்லாருமே நாங்கள் அப்படியே கூட பழகி ஒன்றாவே இருந்தது. ஸோ படம் பார்த்துட்டேன். ஸோ வந்துட்டு டைட்டில்லையே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுவும் இந்த வருஷத்தில் ஃபேமிலி ட்ராமாஸை வந்துட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக நிறைய இடத்துல என்னடா அது நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த நான்லாம் காலனியில் தான் வாழ்ந்தேன். ஸோ அந்த வீடு பார்த்தாலே தெரிஞ்சிடும், டக்குன்னு அடுத்த செகண்டே நம்ம அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கனெக்டாக இருந்தது. ஃபிலிம் வாஸ் ஒண்டர்ஃபுல் வாட்ச். அதுவும் கடைசி 40 minutes வாஸ் வெரி எமோஷனல். அண்ட் விஜய் மேம் வந்து சென்னை 28லேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஐ பீன் சீயிங் அண்ட் வெரி பிக் ஃபேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். முனிகன் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம். அண்ட் ஐ லவ் த மியூசிக். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. உங்களோட அடுத்த படத்துக்கு அரௌன்ஸ் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் ரொம்ப பிடிச்ச படம் எல்லாருக்கும். நான் இந்த படம் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன ஃபிலிம். அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான ஃபிலிம் தான் படம். இந்த படத்தில் இருக்கிற கதை அந்த மாதிரி நல்ல ஒரு ஹியூமனை சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹியூமனை இப்போ மிஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக கேட்குது இப்போ மிஸ் பண்ணுறோம் அதை. இந்த படத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் திலீப் பாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு நான் நிறைய பேசுகிறேன். ஸோ பேச முடியும், நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தேவன் துரை 2 பேருமே படத்தை கம்பெனியை நல்லபடியாக கொண்டு போவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ ராட்சசனும் அக்சஸ்ல தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அது வேற மாதிரியான ஒரு படம். ஸோ இன்னமும் ஒரு த்ரில்லர் படங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ராட்சசன் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. ஸோ மிடில் கிளாஸ் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம். இதுவும் நீங்கள் அக்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ கனெக்டட் 2 வேரியேஷன். ஸோ எடிட்டர் இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? ஏன்னா எந்த எடிட்டர் எடிட்டிங் பற்றி ஸ்டேஜில் பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால தான், ஏன்னா அவங்களுக்கு அது கண்டென்ட் இல்லை. அது எதாவது டெக்னிக்கல் சவுண்ட் எடிட்டர் பற்றி டெக்னிக்கலாக இல்லை, பட் நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிங்க. அதுக்கு அதான் எமோஷனல்னா இப்போ நம்ம வந்து த்ரில்லர் ஃபிலிம்ல என்ன எமோஷனல் கிரியேட் ஆகுதுன்னா ஸ்கிரீன் கனெக்ட் இருக்கும். ஒரு படம் வந்து படம் பார்த்துட்டு த்ரில்லர் படம் ராஜேஷ் பார்க்கும்போது ஸ்கிரீனுக்குள்ள கனெக்ட் இருக்கும். இந்த படம் உங்க லைஃபை கனெக்ட் பண்ணும். உங்க லைஃப்குள்ள இருக்க மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். என்னோட மொமெண்ட் என்ன, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி வீட்டுக்கு போனா எப்படி இருப்பாங்க, அந்த மொமெண்ட்டை பேசுற படமா இது இருக்கு இந்த படம். ஸோ அதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் எமோஷனல் ஜேர்னிக்கும் த்ரில்லருக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. சூப்பர் சார். ஸோ அடுத்தடுத்து இந்த வருஷம் 6வது படம் நினைக்கிறேன் உங்களோட எடிட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்தது நிறைய படங்கள் பண்ணுங்க, எங்களுக்கு எடிட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் படம் வந்து படத்தில் நான் வரத்துக்கு சில மாதங்கள் முன்னாடியே எனக்கு வந்து இந்த கதை சில பேர் மூலியமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி கதை நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து துரை பிரதர்னால இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். டே 1லேருந்து இந்த படம் இன்னைக்கு இங்கே நிற்கிற வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் எங்கேயாவது என் லைஃப்பில் இவ்வளோ கன்விக்ஷனோட இருந்திருக்கேன்னு தெரியல. பட் இந்த படத்தில் நான் ரொம்ப கன்விக்ஷனோட இருந்தேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த படம் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திலீப் பாபு சார் கூட நான் அவ்வளோவா பழகிற வாய்ப்பு கிடைக்கல. பட் அவருக்கு அப்புறம் துரை பிரதரும் தேவும் இதை கரெக்டாக இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அண்ட் பிரணவ்ஸ் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாம் எடிட்டர் நம்ம சில படத்தில் வரக்கூடாத சில ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லதை மட்டும் கரெக்டாக போட்டிருக்காரு. தேங்க்யூ சார். ஆர்த்தையா ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து லைவாக இருக்கிறதுக்கு உங்கள் ஒர்க்கு ரொம்ப காரணம். அண்ட் கிஷோர் லாஸ்ட் ஒரு 2 வருஷமா வந்து என் ஃபோன் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அவர் ஃபோனும் என் ஃபோனும் வெயிட்டிங்கில் போவோம், நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். தேங்க்யூ. சைட்லேருந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு ப்ரோ இந்த ஹேர் ஸ்டைல். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இருக்குன்னு ஒர்க் பண்ணுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் துரை ப்ரோ அண்ட் தேவ் ப்ரோக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேவ் ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, துரை ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதுவும் திலீப் பாபு சார் வந்து எனக்கு அவரோட பழக பெரிய வாய்ப்பு கிடைச்சதில்லை. பட் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு, அதை தொடர்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது.
ஸோ தேவ் ப்ரோக்கும் துரை ப்ரோக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டைரக்டர் அண்ட் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னான ரொம்ப இமோஷ்னலான படம். ஒரு நல்ல டேக்அவே. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு தேடுதல் இருக்கும், சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே இருக்கணும். இந்த படம் ஒருத்தோட டேக்அவே. அதுதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஒவ்வொரு நானும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்களோட பிள்ளைங்க படிக்க வைக்க, அவங்களோட லைஃப்பை மேம்படுத்த. அப்படி ஒரு படம். அண்ட் முடியும் போது சரி ஒரு பயங்கரமான மேட்டர் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயம் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடித்த முனிஷ்காந்த் சாருக்கும் விஜயலட்சுமி மேமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம் பின்னிட்டாங்க படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அப்படி இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணது. முனிஷ்காந்த் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிளேயை வந்து பசங்களாம் டீ கடையில் உட்காந்து கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பொண்டாட்டியை கலாய்க்கிறதும் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி பேசுறதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த சீனை ரசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஏன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்களோட எமோஷனல் சைடும் எழுதின இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ ரொம்ப சூப்பரான படம், சீக்கிரம் அதை எப்படியாச்சும் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு. அண்ட் அது இன்னைக்கு நடக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் ஹீஸ் அ குட் பர்சன். அண்ட் துரை சார் இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன், குட் ஃப்ரெண்ட்ஸ். துரை ப்ரோ எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. தேவ் ப்ரோ சமீப காலத்தில் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் அண்ட் எவ்ரி ஒன்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. சிவா பெஸ்டா. இப்போ நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலா நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பா ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபர்ஸ்ட் பேசுறோம். இல்ல உண்மையிலே படத்துல வந்து சாங்ஸ் இல்ல, அதனாலதான் அவங்க சாங்ஸ் தனியா போடல. ஆனா படத்துல ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்க வருது. ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்பதான் வரேன். அந்த படம் பார்க்க போறப்போ 2 பேர் வாசல்ல எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோட சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றோம். அப்ப யார் இவங்கன்னு கேட்கும்போது தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கிருந்து இங்க வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பத்தி பேசுறது, அப்புறம் திரைக்கதையை பத்தி பேசுறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பத்தி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமா பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பத்தி சொல்றாருந்தா, நான் வந்து இப்ப இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் நல்ல பிரபலமா இப்ப இருக்க மாதிரி அப்போ பிரபலமான நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டு இருக்கேன், கார்ல போயிட்டு இருக்கேன். அப்போ அவரு ஒரு கேரி பேக்கோட இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும். அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. இவர் எங்க போயிட்டு இருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டு இருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு அருணாச்சலம் ரோட்ல போயிட்டு இருந்தாரு. அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸ் உடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாருன்றத கரெக்டா அவர் படத்துல வந்து அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பொதுவா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டைத்துல இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனா பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் வந்து கொடுப்பாரு வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமா இருந்துச்சு. எப்பவுமே மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோட இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, நம்ம பிரச்சனைகள்லாம் அதில் சால்வ் ஆயிடாதா, இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரியும் சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டா இதுதான் கதை. அது ரொம்ப அருமையா நரேட் பண்ணியிருந்தாரு. நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்ல அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருந்துச்சு.
இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும்னு நான் தேடிட்டே இருந்தேன், ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளோதானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள், அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல, இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு திரையெல்லாம் செட்டுனே தெரியல, நான் லைவ் லொகேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினைச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். எனக்கு சார் டில்லி பாபு சாரோட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, பட் அவரை பற்றி நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இல்லாதது உண்மையிலுமே வருத்தமாக தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து எனக்கு தேவ் வந்து நேற்று ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு ஒரு ஷோ இருக்கு, ஃபாலோட் பை ஒரு ட்ரைலர் லான்ச் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் வந்துருங்க கண்டிப்பாக சார் அப்படின்னு சொன்னார். நான் டைரெக்டாக வந்துடுறேன், நான் ட்ரைலர் லான்ச் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து இல்லை சார் நீங்கள் படத்தை பார்த்துட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால நீங்கள் வாங்கினாரு. அதில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஏன் என்னால் இன்னைக்கு காலையில் வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நான் வந்து ஒருத்தருக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதுக்காக காலையிலிருந்து ஒரு ஹெக்டிக் டே, காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, அப்படியே ஓடிட்டு இருந்தேன். அந்த ஷோவும் வந்து எனக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் லேட்டா ஷோக்கே போனேன், அதுக்கு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். போய் உட்காந்து படம் பார்த்தா என்னடா நம்ம கதை தேட்டர்ல ஓடுது அப்படின்ற மாதிரி இருந்தது. காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ள நடந்ததை வந்து உடனே படமா எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இந்த படத்துல. அதாவது இந்த படத்தை வந்து மிடில் கிளாஸ்னு எந்த அர்த்தத்துல படம் பேர் வச்சாங்களோ, பட் இந்த படம் நாளையிலிருந்து அது ஒரு பெரிய கிளாஸான ஒரு படமா தான் மாறப்போகுது. நவம்பர் 21 இருந்து பியூட்டிஃபுல். அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளவு தூரம் பேசலாம். படத்துல போய் உட்கார்ந்த உடனே எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஒரு சாதாரணமான படம் பார்க்கல, இந்த படம் வந்து ஒரு வேற ஒன்று செய்ய போகுதுன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே கிஷோர் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த எண்ட் பண்ணும்போது அந்த ஷாட்டை கனெக்ட் பண்ண விதம் மார்வலஸ், பியூட்டிஃபுல் கிஷோர். எனக்கு கிஷோரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டைரக்ஷனோட அப்ரோச்சும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே வந்து கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே முடியாது, ரொம்ப பியூட்டிஃபுல். இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத ஒரு அப்ரோச் ஒரு ஸ்கிரீன் பிளேல இருந்தது. அதுக்கான அந்த பாத்திர தேர்வுகள் அந்த பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, ஆனா அதான் ரியலிஸ்டிக். அந்த ரியலிஸ்டிக்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. முக்கியமான இடத்துக்கு வருவீங்க நீங்க. அண்ட் படத்தினுடைய முனிஷ்கா, அதாவது இந்த படத்தை பத்தி பேசினா முனிஷ்கா, அதாவது காரல் மார்க்ஸ் அண்ட் அழகராணி, அன்புராணி சாரி விஜயலட்சுமி, இவங்க 2 பேரை பத்தி பேசாம இந்த படமே இல்லை. அதுவும் என்னோட ஃபேவரட், சாரி யாரும் கோச்சிக்க வேண்டாம், ஷோ ஸ்டீலர்னா அன்புராணி தான். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முனிஷன் சார் வந்து இந்த கேரக்டரா நடிக்கலாம் இல்லை, எல்லாருமே இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர், இந்த மலர் கேரக்டர் இருந்து எல்லாமே எங்க எல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் இருந்து அது வாழ்ந்துருந்தாங்க, அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. பாத்திர தேர்வுகள் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுக்கு என்னுடைய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த அப்ரோச் மட்டுமே இருந்தது. வெரி க்ளோஸ் டு த லென்சிங், எல்லாமே வந்து அந்த க்ளோஸ் டு த கேரக்டர்ஸ் எப்படி கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாரு. அந்த மியூசிக் பிரணவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. கங்க்ராச்சுலேஷன் பிரணவ். அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் ஆஃப் கோர்ஸ் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேவ் அண்ட்
துரை, இவங்க 2 பேருக்குமே உண்மையாலுமே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து அவங்க ஷோல்டர்ல இனிமேல் எடுத்துட்டு போறீங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும், இருந்தாலும் அதை சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமா இந்த படத்தை திரையில மறுபடியும் நான் என் ஃபேமிலியோட பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய வெற்றி விழால கண்டிப்பா நான் இதை பேசுவேன். இதை பத்தியே பேசி 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 இல்ல, சோசியல் மீடியால எல்லா மீடியாலையும் பேசி பேசி ஒரு மாதிரி ஒரு டயர்டிங் ப்ராசஸ் தான் நான் இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் மீறி இந்த உலகத்துல மனிதன் மட்டும்தான் பெஸ்ட். அதுல ஜாதி இல்ல, மதம் இல்ல, நாடு இல்ல, மொழி இல்ல, எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்தை பத்தி இல்ல அவர் சொல்லி இருந்த விதம் என்ன கண் கலக்க வச்சிருச்சு. தட் இஸ் ஆசம். அதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸ் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சார் பத்தி ஒரு சின்ன தகவலோட சொல்லிடலாம். இதுல எல்லாரும் சொன்னாங்க அந்த அறம் பத்தி ஒரு மேட்டர் சொன்னாங்க. பட் நான் யார் என்னன்னு சொல்லல. அந்த இன்சிடென்ட் எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச இன்சிடென்ட். ஆக்சுவலி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவரோட ரொம்ப க்ளோஸ் கால்ல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அவர் வந்து ஒரு சின்ன டிஸ்பியூட் அவங்க 2 பேருக்கும். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் பணம் அவருக்கு தர வேண்டியது, அந்த மாதிரி ஏமாத்திட்டு ஆனால் கம்ப்ளைண்டா இவர் மேல மாத்தி ஒன்று பண்ணாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது ஷார்ட் அவுட் ஆகவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு, ஆனா அவர் ரொம்ப ஒரு பிரச்சனையில இருக்காரா, அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சார் தயவுசெய்து கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் தப்பா தானே இருக்காரு, நம்ம ஏன் திருப்பி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் மீட் பண்றப்ப சொன்னாரு, சக்தி பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. சார் அவரே உங்களுக்கு துரோகம் பண்ணாரு, ஏன் சார் அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா அது ரொம்ப அழுதுகிட்டே பேசினாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால நான் உடனே நைட்டை நானே போய் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அதுதான் அவர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பண்ணவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி இவர் மேல அந்த டிஸ்பியூட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுவா தானா சரியாகி வந்துச்சு. ஸோ தப்பு அவர் மேல, அவர் தப்பு செய்யறவங்களுக்கும் அவர் நல்லதுதான் பண்ணியிருந்தார். அது இந்த படத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு இடத்துல, இந்த கதையோட வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டர். ஸோ முதல் டெல்லி சார் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்ப போய் அவரை பார்க்குறப்ப அவர் ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் அந்த கம்பெனி வச்சிருந்தாரு. அவங்க ஃபேமிலி அந்த டீம் எல்லாம் மீட் பண்ணேன். எனக்கு ஒரு காமனாக அரவிந்தன் ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக தான் அவரை சந்தித்தேன். சார் வந்து பிளானிங்காக, அப்போ சினிமாவை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரியாது, பிளானிங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததுனால என்னவோ அவர் ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டே இருப்பார், எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜும் நமக்கு வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸை ரீட் பண்ணி ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த பேசிக்கும் அவர் சைட் பை சைடில் கற்றுக்கிட்டே தான் வந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ், இந்த ஜென்ரல் ப்ராசஸ்க்குள்ளே அவருக்கு அந்த நாலேஜும் அவர் வளர்த்திட்டே இருந்தார். படிச்சுட்டே இருந்தார், பேசிக்காக படிச்சுட்டே இருந்தார். ஃபினான்ஸ் பற்றி பேசுவார், பிஸ்னஸ் எல்லாமே ஆஸ்பெக்டாக அவர் லேர்ன் பண்ணிகிட்டே வந்து தான் அந்த படங்களை ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டே இருந்தார். அதில் சிலது விழுந்தது, சிலது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அவருக்கு எல்லாமே இருந்தது. மோஸ்ட்லி அவர் கம்பெனியில் எல்லாமே டெபியூ டைரக்டர்ஸ், ஆல்மோஸ்ட் அடுத்து வர 2 படமும் டெபியூ டைரக்டர்ஸ். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேஸ் செட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போயிருக்காரு. அதை தேவன் துரை அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிஸ்னஸ் நாங்கள் ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணுற பேசுகிறப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அவரை பற்றி ஒரு 2 minutes 1 minute பேசிட்டு தான் அவரை பற்றி நல்ல விஷயத்த சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க. படத்துக்குமே ட்ரேட் சைடில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால தான் இந்த படம் எல்லா ஏரியாவும் இமீடியட்டாக அவங்க டீசர் விட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 நாளில் எல்லா பிஸ்னஸும் முடிச்சுட்டு ஈஸியாக வராங்க. அவங்களோட அடுத்த 2 படங்களும் அந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் தொடர்ந்து அதை கன்டினியூ பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேரக்டர், எனக்கு ஆக்சுவலி தாச ராமசாமியோட டேரக்டர், டோரா டேரக்டரோட அசிஸ்டன்ட் அவர். இந்த கதையை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க, பிச்சின் பண்ணுறதுக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போகும், அப்படியே இதாகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கதை வந்து இந்த கம்பெனிஸில் சுத்தம், அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அப்போ கரெக்டாக டெல்லி சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிடில் கிளாஸ்னு ஒரு கதை வந்துச்சு, நான் கேட்டேன் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஹீரோ சாய்ஸஸ் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரே சாய்ஸ் தான் சொன்னார், ஒரே சாய்ஸ், நான் முனிஷ்காந்த் அண்ணாச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. மரத நாணயம்ல அண்ணன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம்
அப்டேட் கொடுத்துட்டே அப்டேட் அடிக்கடி பேசுறப்ப சொல்லுவார் சார் நல்லா வந்திருக்கு சக்தி, சூப்பரா வந்திருக்கு, அந்த வீடு செட்டு எல்லாமே நாங்க இந்த படத்துல இவங்க ஷூட் பண்ண இடத்தையெல்லாம் அடுத்தடுத்து நாங்க பண்ணப்போ குட் நைட்ல எல்லாம் போய் தேடி பார்ப்போம். பார்த்தியில பார்த்தா அது ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க, இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ படம் நான் பார்த்துட்டேன், ஒரு 1 month முன்னாடியே பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு உங்களுக்கு நேரடியாக அறிமுகம் இல்லை, ஆனால் காளியன் அவங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸு. நீங்கள் லாக்டவுனில் அடித்த பல லூட்டிகள் கதைகள்லாம் எனக்கு தெரியும். அதை வச்சு ஒரு படமே பண்ணலாம், அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸும் அதுக்குள்ளே இருந்த அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. ராதாரவி சாரோட பிளாக் வந்ததுக்கப்புறம் படம் இன்னொரு கலருக்கு மாறிச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கலி வெல்மேட், எல்லாருமே அந்த கொடுத்த பட்ஜெட்டில் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜென்ரலாக பிரணவ் பற்றி பேசினா கத்துறாங்க, பட் அதுக்கு ஒர்த்தான ஆள் தான். ஏன்னா நாங்கள் ஜென்ரலாக என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசாக ஒரு டேலண்ட்டை தேடுவோம். டயர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கத்தி. புதுசாக ஒரு டேலண்ட்டை தேடுவோம். அப்போ பாரத் என்கிட்ட சொல்லுவான், இவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். மிஸ்டர் பாரத்னு படத்தில் பிரணவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் நடுவில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அந்த படத்துலேயும் நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க உங்களை, அதனால் வாழ்த்துக்கள், உங்களோட ஃபியூச்சருக்கும் வாழ்த்துக்கள், என்டையர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெறும். தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுற குமரன் ஃபிலிம்ஸ் ராசி சார், சிதம்பரம் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் இவங்க இது பூர்ணேஷ் ஐயோ அது வேற அப்படி சொல்லக்கூடாது, ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாம விட்டுலாம். இவர் இப்ப தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலா அவர் டிடி காம்போனா குடிக்கிறவங்களை பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமா அந்த வகையில எங்களுடைய இந்த குரூ ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட அந்த இது ப்ரொமோஷன் அப்பதான் நான் அவங்களை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியா பழகினாங்க. ஓவராலா படத்தை பத்தி சொல்லணும்னா அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அப்ப சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேற லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாள்ல டப்புன்னு மாஸ்க்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்த ஒரு 2 நாள்ல தம்பி இப்பதான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன், நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே ஒரு உழைப்பு போட்டு தான் பண்றாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்க படம், நான் அதை கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும், நல்ல ஒரு படம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளவு படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேசுறேன். இல்ல நல்ல முறையா கேட்கிறேன். இல்ல அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேற இது வேற அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசா கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாவுக்கு எல்லாம் தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி நான் ரெடியாக பேசுறதுக்கு. ஸோ சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட் அவங்களோட சிஷ்ய புள்ளி பிரணவ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நான் பாடினதுக்காகலாம் சொல்ல, நிஜமாலே இந்த பாட்டு செம்ம கியூட்டா நான் இந்த மாதிரி பாட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்கா இருக்கும்ட்டு நம்புறேன். ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் படத்துக்கும் 21st அன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாரும் பார்க்கணுன்ட்டு கேட்கிறேன். தேங்க்யூ. அப்படியா? இல்ல மைக் கொடுத்துருக்கீங்களேங்கிறதுனால மைல்ஸ்ல பேசுறேன், அவ்வளவுதான். இல்லைன்னா கத்திக்கூட பேசுறேன். 2 வரி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்துல நீங்க பாடின சாங். ஓகே பிரணவ் ப்ரோ, ஓகே தானே? நேர்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அவ்வளோலாம் மூளை இல்லை எனக்கு. ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஓகே லைவா? போட்டீங்களா? பூமி மேலே வந்து ஆடும் சந்தோஷ மூச்சு காற்று ஓடி ஓய்ந்து பின்னாரும் ஆசைதான் நோயுமோ, காரணம் வேண்டுமா சிரிக்க? அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டெல்லி பாபு சார் தான் இந்த கதை சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ள போய் வாழ்ந்து இந்த படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. முதல்ல அவருக்கு நான் நன்றி. அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துகிட்டு இருக்க துரை பிரதர். ஆமா, இப்ப இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமா மாறப்போகுது, அதுக்காக மாறிட்டு இருக்கு. கூடவே தேவ் பிரதர், இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து நம்ம டீமை பத்தி ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். அடுத்து இந்த படத்துக்குள்ள இருக்கிறது, இந்த படத்தை ஏன் தியேட்டர்ல பார்க்கணும், ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவேன். மெயினா வந்து அப்புறம் நம்ம முனிஸ்கான் சாரு, விஜயலட்சுமி மேம், இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். எல்லாமே ரியலா இருக்கு. எங்க அத்தை மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ள வந்திருக்காங்க. என்னன்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸ், இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை, அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும். அடுத்த ராதாரவி சாரு இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு கேரக்டர்ல இருக்கும். அடுத்து வேலராமூர்த்தி சாரு, அவரும் நீங்க பார்க்காத ஒரு கேரக்டர்ல இருக்கும். அப்புறம் குரேஷி வந்து இதுல வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் சூப்பரா பண்ணிருக்காப்ல. அப்புறம் கோடாங்கி, காளி வெங்கட்டு, இவங்க எல்லாம் சிறப்பா பண்ணிருக்காங்க. அப்புறம் டிஓபி சுதர்ஷன் வந்து இதை எவ்வளவு லைவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு லைவா கொடுத்துருக்காரு. அதை இந்த இதுவும் இல்லாம அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட பில்லர். ஆமா, அது ஃபுல்லா கூடவே இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சாரு, அப்புறம் வந்து நம்ம பிரணவ் வந்து ஒரு கேக்கியான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும் படத்துக்கு. அப்புறம் டைரக்ஷன் டீம் சபரி, மகேஷ், அப்புறம் வெங்கடேஷ், முக்கியமா அப்புறம் விஜயராஜு கோ டைரக்டர், அப்புறம் கோபால் தான் வந்து என்னோட 50% இது ஃபுல்லா எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது கோபால் தான். அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் ரிலிக் ரைட்டர்ஸ் எல்லாமே மோகன் ராஜா சாரு எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணி கொடுத்தாங்க பக்காவா. இப்ப இந்த படம் வந்து ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இது வந்து யூஸ்வலா இது வரைக்கும் இப்ப பாத்தீங்கல்ல, குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம். ஆனா அதை தாண்டி இதுல வேற என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா அதை தாண்டி வேற ஒரு அனுபவம் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் வந்து வெறுமா ஒருத்தன் வந்து குடும்பஸ்தான் வந்து கஷ்டப்பட்டான், அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு, இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்ங்கிறது போயிட்டே இருக்கும் படம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஒரு விண்டோ ஃப்ரேம் பண்ணிருப்பீங்கல்ல. இந்த ஓகேப்பா, அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம், இப்படிதான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு. அதை தாண்டி இது ஒன்லி வந்து ஒரு 5% தான். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். 95% வேற ஒரு லெவல்ல கொண்டு போகும். இந்த அனுபவம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். இதை ஏன் தியேட்டர்ல பார்க்கணும்னா, நீங்க தியேட்டருக்குள்ள போகும்போது எல்லாமே தெரியாத முகங்களா இருக்கும். ஆனா தியேட்டரை விட்டு வெளியும் போது எல்லாமே ஒவ்வொரு உறவு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இந்த ப்ராமிஸிங்கா நான் அடிச்சு சொல்றேன், இந்த படத்தை கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்கணும். ஆமா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. ஹலோ, பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும் போது, இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கம் என் ஃப்ரெண்டு கையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டு இருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த படம் மோஸ்ட்லி நீங்க பார்க்கும்போது வந்து, ஆமா எங்க சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்க சித்தப்பா என்ன இப்படி சொன்னாரு, ஆமா பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புறேன். முக்கியமா வந்து ரொம்ப டைம் ஆயிட்டதுனால ரத்தன சுருக்கமாக முடிச்சுறேன். எவிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி. அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமா வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பத்தி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் கிட்ட கதை சொல்லிட்டு 4 கம்பெனி போனாரு. அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்ல எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு.
நீங்க போட்டிருந்த பட்ஜெட்ல உள்ள இதுதான் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, பரதநாயகம், ராட்சசன், இது வந்து இப்படி படிப்படியா நான் எனக்கு எவ்வளவு சம்பளம் வாங்க தெரியுமா? நீங்க இப்படி சம்பளம் போட்டு தருவீங்கள, அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னு அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்க பண்றீங்களா அப்படின்றாரு. ஆனா அவரு வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்ப நிறைய பெரிய சம்பளமா தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருல அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்க தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணும்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். குரூப் போட்டோ மட்டும் எடுத்துடலாம். எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசிச்சு பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இந்த கேரக்டர்ல நீங்க என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐம் கிரேட்ஃபுல். பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம். அது ஆனா வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து அது ஸ்கிரீன்ல பாக்குறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாம பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார். இரிட்டேட் பண்ண தான் சொல்றேன். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேற யாரும் பொருத்தமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்றேன். உங்க கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்துல சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்டா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் நினைச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு, சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்க ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துல இருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்ன எடுத்துட்டு போற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மேம், நீங்க கண்டிப்பா அதை பத்தி பேசணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்க க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாம். டைம் ஆகுதான், சீக்கிரம் முடிச்சிடறாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்க பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமா இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம்? பரிச்சயம்னா நிறைய பார்த்திருக்கோம். பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்க அன்புராணி இருப்பாங்க, அங்க பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்திருப்பீங்க, உங்க வீட்டுல பார்த்திருப்பீங்க, பக்கத்து வீட்டுல பார்த்திருப்பீங்க, இல்ல உங்களுக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்துல இருக்க கேரக்டர் தான். அதனாலதான் வந்து ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் November 21st பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.